ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் பார்க்க போகிறோம். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இந்த சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து அறிக அப்படிங்கிறாங்க. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வந்து வன பாதுகாவலர். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, எல்லாமே வனன்னு தான் வருது. ஸோ அதில் வந்து என்னென்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னா வந்து வன பாதுகாவலர். அடுத்து பாருங்க, டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா வந்து மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறாங்க. டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் வந்து மொழிபெயர்ப்பு. அடுத்து பாருங்க, பாரதியாரின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும்படி. இந்த ஓமையின் பொருள் வந்து என்ன, உள்ளங்கை அப்படின்னா வந்து நம்ம கையில் உள்ளங்கையில் வச்சு பார்க்கும்போது அது வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அந்த அனைவருக்கும் விளங்கும். அப்போ அந்த உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையை வந்து குறிக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, உவமையின் பொருள் அறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல அப்படின்னா வந்து ரொம்ப வந்து ஒற்றுமையாக இருப்பாங்க, இணைப்பிரியாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடலும் உயிரும் போல அப்படின்னா வந்து இணைப்பிரியாமை. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் அறிக அப்படின்னா, நெல்லிக்காய் கொட்டினார் போல அப்படின்னா அப்படியே எல்லா இடமும் சிதறி போகும் பார்த்தீங்களா, அதனால தான் இது வந்து ஒரு ஒற்றுமையின்மைக்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் ஒற்றுமையின்மை. நம்ம இது எல்லாமே வந்து அவங்க வெளியிலேருந்து எடுக்கல, புக்கிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. நல்லா பார்த்துங்க, புக்கை நல்லா வந்து ரிவிஷன் பண்ணுங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல் என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் ஒற்றுமையின்மை. மடை திறந்த வெள்ளம் போல் இந்த உவமையின் பொருள் வந்து என்னன்னா, தங்கு தடையின்றி மிகுதியாக. மடை திறந்த வெள்ளம் போல் இந்த உவமையின் பொருள் தடையின்றி மிகுதியாக. அடுத்து பாருங்க, ரெண்டு இதுக்கான இது கேட்டிருக்காங்க. பணிந்து அப்படின்னா என்ன, பணித்து அப்படின்னா. பணிந்து அப்படின்னா வந்து ஆசிரியர் வந்து, பணித்து அப்படின்னா கோபம் கொள்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆசிரியர் பணித்ததால் கைல்விழி பணிந்து படித்தாள் அப்படிங்கிறாங்க. பணிந்து பணித்துக்கான வந்து டிஃபரன்ஸோடு வந்து அந்த வார்த்தையை வந்து உருவாக்க சொல்கிறாங்க. ஆசிரியர் பணித்ததால் கயல்விழி பணிந்து படித்தாள். அடுத்து பாருங்க, பணிந்து பணித்துக்கு வந்து மறுபடியும் ஒன்று கொடுத்துருக்காங்க. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான் அப்படிங்கிறாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன், தலைவர் பணித்ததால் தொண்டன் வந்து பணிந்தான். ஸோ அந்த பணிந்து அப்படின்னா என்ன அர்த்தம், பணித்து, அதை வச்சு தான் வந்து நம்ம வந்து 2 கேள்வி கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஸோ 1 and 3 தான் வந்து கரெக்டு. சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை கண்டறிக அப்படிங்கிறாங்க. கரெக்டாக எதை ஆர்டராக எழுதியிருக்காங்க அப்படின்னா, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. ஒழுங்கான முறையில் எழுதுக அப்படின்னா, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு உடையவர்களே அப்படிங்கிறாங்க. அதான் வார்த்தைகள் முன்ன பின்ன கொடுத்து கரெக்டாக ஆர்டர் வயசில் எழுதுங்க அப்படிங்கிறாங்க. அகர வரிசைப்படி எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. பழங்கள் ப பா பி பி பூ அந்த ஆர்டர் வைஸ் வருது. பழங்கள் பாரதம் பீலி புதுமை பூமி பெண்கள் பேருந்து பையன். அடுத்து ஒரு அகர வரிசை தான். கோலம் குருவி கேணி கடல். இதோட அகர வரிசைனா கடல் குருவி கேணி கோலம். கொடு என்னும் வேறு சொல்லின் வந்து வினையால் அணையும் பெயர் என்ன அப்படின்னா, கொடு அப்படின்னா வந்து கொடுத்தோர், அதுதான் வந்து வினையால் அணையும் பெயர். பேசு, இதோட வினையால் அணை வினை முற்று அப்படின்னா வந்து பேசினான். வேர்ச்சொல்லை கொடுத்து வினை முற்றை அறிதல் அப்படிங்க. பேசு அப்படின்னா வந்து பேசினான், அதான் வந்து வினை முற்று. கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக அப்படின்னா, கான் அப்படின்னா வந்து கண்டேன். ஸோ வந்து இதோட வினை முற்று தான் வந்தேன்னா கண்டேன். ஸோ கண்டேன் அதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் கான். ஸோ அப்படி படிச்சுக்கணும் நீங்கள். கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக அப்படின்னா வந்து கண்டேன். கண்டேன் இதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கான். இதை கற்பேன் அப்படின்னா வந்து கல், அதோட வேர்ச்சொல். அதையும் வித்தியாசமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க விரை அப்படின்னா வந்து விதை அப்படிங்கிறாங்க. செகண்ட் கொடுத்த விரை அப்படின்னா வந்து மரத்தல், விரைத்தல் மரத்தல் அப்படிங்கிறாங்க. விரை அப்படின்னா வந்து விதை, விரை அப்படின்னா வந்து மரத்தல். அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விளை அப்படின்னா வந்து விளைதல் உண்டாக்குதல், அது சொல்கிறாங்க. இது விளைதல். செகண்ட் விளை அப்படின்னா வந்து விரும்பு. ஃபர்ஸ்ட் விளைத்தல் விளைவித்தல் இதெல்லாம் வந்து உண்டாக்குதல் அப்படிம்பாங்க. ரெண்டாவது விளைதல் அப்படின்னா வந்து விரும்பு. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தெரிவு செய்க அப்படிங்க. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள் அப்படிங்கிறாங்க.
அந்த வார்த்தைகளில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருக்கலாம், அதை கரெக்டாக வந்து ஆர்டராக எழுத சொல்லியிருக்காங்க. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிற்கு சென்றாள். இதெல்லாம் ஈஸி தான், நல்லா பார்த்துங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். நாட்டிக்கல் மைல் அப்படின்னா வந்து கடல் மயில் அப்படிங்கிறாங்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா வந்து கடல் மயில். கிராப் அப்படின்னா வந்து செதுக்கி. கிராப் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் வந்து செதுக்கி. உதித்த அப்படின்னா வந்து அதோட எதிர்ச்சொல் வந்து என்ன, மறைந்த. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து என்ன அப்படின்னா மறைந்த. உருவகத்தொடருக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா லிசன் பண்ணுங்கள். உருவகத்தொடரில் பொருந்தாதது அந்த ஏபிடி மூணுமே வந்து உருவகம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பொருந்தாதது வந்து முகமனம். உருவகத்தொடருக்கு பொருந்தாதது முகமதி, முகமலர், முகத்தாமரை. இது மூணுமே உருவகம். முகமன் தான் வந்து பொருந்தாதது. அதில் கேட்டிருக்கிறது வந்து உருவகத்தில் பொருந்தாது தான். ஃபஸ்ட்டு உருவகம் பார்த்தோன்னே ஏ ஆப்ஷனை உருவகமாக இருக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. எல்லாமே உருவகம், சி மட்டும்தான் உருவகம் இல்லை. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது வந்து பொருந்தாதது, சி ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு. பொருந்திய இணைகளை தேர்வு செய்க. படுவும் என்ன இன்னிசை அளபடை கரெக்டு. தள்ளி அப்படின்னா வந்து என்ன செய்யுளிசை அளபடை வரும். அப்படி இல்லைன்னா இசை நிறை அளபடை வந்து வரும். சாரி தள்ளி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை வந்து கரெக்டு. வாழ்க்கை அப்படின்னா வந்து இல்னு வந்துருக்குன்னா ஒற்றெழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்து இது ஒற்றல் படை, அதுவும் வந்து கரெக்டு. தருவும் அப்படின்னா வந்து அது வந்து இன்னிசை அளபடையில் வந்து வந்திருக்கு. ஸோ செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறது வந்து தவறு. பொருந்திய இணைகள் அப்படின்னா வந்து ஆக்சுவலி கேள்வியில் வந்து தவறு இருக்குது. ஏன்னா படுவும் அப்படின்னா வந்து இன்னிசை அளபடை வந்து கரெக்டு. ஸோ அவங்க வந்து பொருந்திய இணைகள் அப்படின்னா வந்து 1 வரணும், 2 வரணும். வாழ்க்கை அப்படின்னா வந்து 2 ஒற்றெழுத்துக்கள் அடுத்தடுத்து வந்தால் தான் வந்து நமக்கு வந்து ஒற்றளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்திருக்க வேண்டியது வந்துன்னா 1 and 2 தான் வந்து கரெக்டாக வந்திருக்கணும். இது வந்து ஆப்ஷனில் வந்து தவறு இருக்குது. ஏன்னா படுவும் அப்படின்னா வந்து இன்னிசை அளபடை வந்து கரெக்டு. தள்ளி அப்படிங்கிறது வந்து சொல்லிசை அளபடையும் வந்து கரெக்டு. வாழ்க்கை அப்படின்னா வந்து 2 ஒற்றெழுத்துக்கள் வந்து ஒரே மாதிரி வந்து அளபெடுக்கும், அதுதான் வந்து ஒற்றளபடை அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ வந்து ஆனால் வந்து என்ன இக்குன்னு வந்திருக்கனால இது ஒற்றளபடையில் வர வாய்ப்பு இல்லை. ஸோ இதில் பொருந்திய இணைகள் அப்படின்னா வந்து 1 and 2 மட்டும்தான் வந்து கரெக்டாக வரும். இது வந்து ஆப்ஷன் வந்து இதில் வந்து ராங்காக இருக்குது. ஏன்னா தருவும் அப்படின்னா வந்து அது வந்து இன்னிசை அளபடையாக வந்து வரணும். இவங்க வந்து செய்யுளிசை அளபடை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை வந்து தவறு. ஏன்னா பொருந்திய இணைகள் வந்து நமக்கு வந்து சரியான இணை தான் கொடுக்கணும். சரியான எதிர்ச்சொல் வந்து அமைந்த விடையை கண்டறிக அப்படிங்க. இரவலர் அப்படின்னா வந்து புறவலர். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து கமெண்டில் வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை கண்டறிக. இரவலர் அப்படின்னா வந்து அதோட எதிர்ச்சொல் வந்து என்ன, புறவலர். ஆத்திச்சூடியை சேர்த்தல்னா ஆத்தி கூட்டல் சூடி வந்து ஆத்திச்சூடி. ஸோ இதில் வந்து வல்லினம் வந்து என்ன இச்சு, அது வந்து மிகாமல் வந்திருக்கு. இப்போ மெய்யெழுத்து வந்து மிகாமல் வந்திருக்கு, பார்த்துருங்க. ஆத்தி கூட்டல் சூடி அப்படின்னா வந்து ஆத்திச்சூடி. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லில் சரியான கூட்டுப்பெயரை வந்து தேர்வு செய்க. ஆடு அப்படின்னா வந்து ஆட்டு மந்தை அப்படின்னா வந்து வரணும். ஸோ அதான் கரெக்டு. ஆடு அப்படின்னா வந்து ஆட்டு மந்தை. எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எதிரொலிக்க. எதிர்கூட்டல் ஒழிக்க அப்படின்னா வந்து எதிரொலிக்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது வந்து எதற்காகனா ஆணிரைகளை வந்து மீட்க. வெற்றி கரந்தைனா வெற்றினா வந்து பகை நாட்டோட வந்துன்னா ஆணிரைகள் வந்து கவர்ந்து வரப்போவாங்க. கவர்ந்த ஆணிரை வந்து மீட்ட போகிறது தான் வந்து வெற்றி. கரந்தை பூவை சூடிக்கொண்டு தான் அந்த பகை நாட்டு மன்னன் வந்து ஆணிரைகளை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்களே, அதை மீட்கிறதுக்கு வந்து கரந்தை பூவை சூடி சென்று தான் வந்து அந்த ஆணிரைகளை வந்து மீட்பாங்க. அதனால தான் ஆணிரைகளை மீட்டல் வந்து என்னென்னா மக்கள் வந்து கரந்தை பூவை சூடி செல்வது அப்படிங்கிறாங்க. மக்கள் கரந்தை பூவை சூடி செல்வது எதுக்காகனா ஆணிரைகளை மீட்க. கூற்று காரணம் சரியா தவிர. பந்து உருண்டது, இது வந்து தன்வினை சரி. எழுவாய் ஒரு வினையை செய்தால் வந்து அது வந்து தன்வினை அப்படிங்கிறாங்க. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி.
என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது வந்து திணை வள்ளுவமைது. ஏன்னா அப்படின்னா அந்த ஒரு மாடை தான் அம்மை அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துன்னா உயர்திணைய அக்ரிணையில் வந்து ஒரு அக்ரிணையை வந்துன்னா உயர்திணையாக வந்து கூறுறதுனால வந்து இதை வந்து அது அப்படி கூறுனால அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் வள்ளுவமைதி, இது உயர்திணை அக்ரிணை வர்றதுனால இது வந்து திணை வள்ளுவமைதி. ஸோ என் அம்மை வந்தாள் என்ற மாட்டை பார்த்து கூறுவது வந்து திணை வள்ளுவமைதி, அது கரெக்டு தான். உவப்பின் காரணமாக அக்ரிணை வந்து உயர்திணையாக கொல்லப்பட்டது. ஸோ கூற்றுமும் சரி காரணமும் சரி. கூற்று காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் வந்து இல்லை, மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கின்றது. ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி. இது மாதிரி லைன் கொடுத்துட்டு இது வந்து கேட்க ஃபஸ்ட் நமக்கு அந்த இது தேவையில்லை, இது மட்டும் பார்த்துங்க. இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் தான், அதனால் ரொம்ப முக்கியம் அது. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது அப்படின்னா வந்து பரணி அப்படிங்கிறாங்க. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்காக பாடப்படும் இலக்கிய வகை எது அப்படின்னா வந்து பரணி. பரணியில் தோன்றிய முதல் நூல் வந்து எது அப்படின்னா வந்து கலிங்கத்து பரணி. போருக்கு தெய்வமாக வந்து காளியை தான் வந்து கருதுவர் அப்படின்னா, போருக்குரிய தெய்வமாக காளியை வந்து கருதுவர். அமர் அப்படின்னா வந்து அதன் பொருள் வந்து என்னென்னா போர் அப்படிங்கிறாங்க. அமர் என்பதன் பொருள் போர். 96 எப்படி பிரிக்கிறாங்கன்னா 90 கூட்டல் 6 தான் வந்து 96. 96 பிரிக்கும் முறை வந்து 90 கூட்டல் 6. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா வந்து கலிங்கத்து பரணி வந்து ஜெயங்கொண்டார் அவர்களால் தான் இயற்றப்பட்டது. அவர் தான் வந்து முதலாம் குலோத்துங்க சோழன் அவையில் தான் இருப்பாங்க. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா வந்து ஜெயங்கொண்டர். தூசு அப்படின்னா பட்டு, துகிர் பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை. தூசு பட்டு அதன் பொருள், துகிர்னா பவளம், வெறுக்கை செல்வம், நொடை விலை. இது எல்லாமே 10th எடுத்திருக்காங்க பார்த்துங்க. நேமி சக்கரம், தூயினா தூவி, விரிச்சி அப்படின்னா வந்து நற்சொல், சுவல் அப்படின்னா வந்து தோல். நேமி சக்கரம், தூயினா தூவி, விரிச்சி அப்படின்னா வந்து நற்சொல், சுவல் தோல். இதில் நம்ம எப்படின்னா அவர் அது ஒரு இனிய பாடல் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்னன்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து ஓர்னு வரணும், உயிர்மைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு அப்படின்னு வந்து வரும். ஸோ வந்து இப்போ ஒரு அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும் அப்படின்னா இனிய, அது வந்து உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி என்ன வரணும் ஓர் அப்படின்னு தான் வந்து வரும். அதே மாதிரி வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி வந்து அஃது அதுதான் வந்து வரணும். அஃது ஓர் இனிய பாடல். அது ஓர் இனிய பாடலை எப்படி பிள்ளையை நீக்கி எழுதுனா அஃது ஓர் இனிய பாடல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் வந்து சேர்க்க அப்படின்னா தண்ணீர் குடித்தான், இதே பால் அப்படின்னா வந்து பருகினான். சோறு உண்டான், முறுக்கு தின்றான். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துங்க. சோறுனா உண்டான், முறுக்கு தின்றான், பால் பருகினான், தண்ணீர் குடித்தான். ஏன்னா இந்த 4 தான் நமக்கு வந்து குழப்பமாக இருக்கும், அதனால் தெளிவாக இருங்க. தண்ணீர்னா குடித்தான், பால் பருகினான், சோறு உண்டான், முறுக்கு தின்றான். அடுத்து பாருங்க, அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா என்பது வந்து நடுதிராவிட மொழி அப்படின்னா, நீங்கள் படிக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியை மட்டும் பார்த்தீங்க. ஏன்னா வட திராவிட மொழிக்கு 3 தான் வந்து இருக்கும். குரூக், மால்தோ, பிராக்யூ, இதுதான் வந்து வட திராவிடம். இதே தென் திராவிடம் வந்து கொஞ்சம் தான் இருக்கும், கம்பேர் பண்ணும்போது 9 தான் இருக்கும் நடு திராவிடத்தோட. ஸோ தென் திராவிடமும் வட திராவிடம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு ரிமைனிங் உள்ளது தான் வந்து நடு திராவிடத்துக்கு வந்து வரும். ஸோ 3ல் வந்து ஏதாவது 2 பார்த்துக்குங்க, அதை வச்சு ஒன்று வந்து இன்னொன்று எழுதிடலாம். இப்போ இதில் வந்து மண்டா அப்படிங்கிறது நடு திராவிட மொழி அப்படிங்கிறாங்க. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் வந்து தப்ப முடியாது அப்படிங்கிறாங்க. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும், ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் வந்து தப்ப முடியாது. அந்த டேஷுங்கிற இடத்துலேருந்து எது பொருத்தமானது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதில் மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஸோ அந்த டேஷுக்கு எது பொருத்தமானதுன்னு பார்த்து கரெக்டாக எழுதணும். இதில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மலேயாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் வந்து கட்டியாக உள்ளது என்றவர் யார் அப்படின்னா வந்து சர்ச்சில். ஸோ இதுலேருந்து அந்த கேள்வியும் தெரிஞ்சுக்குங்க. பொருத்தமான இணையை தேர்வு செய்க.
அவன் வந்தான், அவங்கிறது வந்து இறந்த காலம் கரெக்டு. அவள் வருகிறாள் அப்படின்னா வந்து நிகழ்காலம் வரும். அது வந்தது, அதுவும் இறந்த காலம்தான். நீ வந்தாய், ஸோ அதுவும் இறந்த காலத்தில் தான் வந்து வரும். ஸோ வந்து என்ன நமக்கு வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. ஸோ பொருத்தமான இணை சரியானது எதுனா அவன் வந்தான், இறந்த காலம் கரெக்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து அப்படின்னா ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார், அதுதான் வந்து கரெக்டு. புதிய பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக. தேன் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த தேன் மலை இப்படி இந்த மாதிரி நீங்கள் சொல்லி பார்க்கும்போது மலைக்கு தான் அது கரெக்டாக இருக்குது. ஸோ தேன்மலை. பிழையான இணையை வந்து தேர்வு செய்க. நாகப்பட்டினம், உதகமண்டலம், பட்டுக்கோட்டை, செங்கல்பட்டு தான் வரும், செங்கல்புரம் வராது, காஞ்சிபுரம் தான் வரும். ஸோ பிழையானது வந்து பி ஆப்ஷன் தான். பேச்சு வழக்கிற்கு இணையாக எழுத்து வழக்கை தேர்வு செய்க. எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னா எங்கிருந்து வருகிறீர்கள், அதுதான் கரெக்டு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்றவர் யார் அப்படின்னா வந்து ஔவையார் தான் வருவாங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்றவர் வந்து ஔவையார். இந்த வரி எந்த பாடலில் எந்த நூலில் இடம்பெற்றதுன்னா கொன்றை வேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து கொன்றை வேந்தன். இதன் ஆசிரியர் யாருன்னா ஔவையார். மன்னார்குடியின் மருவு வந்து என்னன்னா மண்ணை. மன்னார்குடியின் மருவு மண்ணை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களில் பொருந்தியது வந்து பொக்கிஷம் அப்படின்னா வந்து செல்வம், அதான் வந்து கரெக்டாக வரும். பொக்கிஷம் என்பதற்கு சரியான தமிழ் சொல் வந்து செல்வம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் தான். நமக்கு குரூப் 4 வந்து இந்த லெவலில் தான் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து ரெண்டு ஒரே டாப்பிக்கில் 2 கேள்விகள் வந்து வருது. நமக்கான ஒரு கேள்வி தான் வரும். பட் ஆனால் இது வந்து ரிவிஷனுக்கு வந்து இதை எடுத்துக்கிறது வந்து நல்லது. ஏன்னா நமக்கு வந்து குரூப் 4 வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். அதனால் வந்துன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு நல்லா பார்த்துக்குங்க. ஈஸியாக தானே இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம விட்டுறக்கூடாது. சின்ன ஒவ்வொரு கொஸ்டின்லையும் நம்ம ஒவ்வொன்று தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க. நீங்கள் வந்து ரிவிஷனுக்கு வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் நல்லா பயன்படுத்திங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.